ஏண்டி வீட்டுக்குள்ள கொடை பூச்சின்னு சுத்தின்னு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, வெளில கோலம் போடலான்னு போனா மழை வந்துச்சு, அதை கொடை பூச்சின்னு கோலம் வச்சுட்டு வரேன். ஏண்டி மழை பெய்யுதுன்னா ஏண்டி கோலம் வச்ச? லூசாடி நீ, எல்லாம் மழையில நனைஞ்சு போகுது. இருந்தாலும் வைக்கணும்ல, அதை வச்சுட்டு வந்தேன். நல்லா வச்சப்போ. இந்த அப்படி காப்பி குடி, அந்த கொடையை மடக்கு. ஐயோ, இது வேற எந்த பட்டம் நமக்குன்னா இது வேற மேல வேற தூக்கிது. பார்த்து கண்ணு குத்திக்கு போற. ஓடியாச்சு. இந்தாடி காப்பி, சூடு ஆறதுக்கு முன்னாடி வாங்கி குடி. ஐயோ எனக்கு வேணாக்கா. ஏன் வேணா? நான் இப்பதான் ஒரு இளநீர் குடிச்சேன், எனக்கு வேணாம் காப்பி. நீங்க குடிங்க. இளநீர் குடிச்சா? இளநீர் எது உனக்கு? அது அங்க வெளியில தான் இருந்தது, யார் இடத்துல வந்து போட்டு வச்சிருந்தா தெரியல. அது ஒரு 2 இளநீர் இருந்ததா, ஒன்னு எடுத்து நான் குடிச்சிட்டேன். அடி பாவி, அத்தை எதுக்குன்னு எத்தனை வர சொல்லி கேட்டுருக்கு போறாங்கடி. நீ ஏண்டி எடுத்து அதெல்லாம்? ஐயோ சரி விடுங்க, பாத்துக்கலாம். சரி அப்போ உனக்கு இந்த காப்பி வேணாமா? வேணாம் நீங்களே குடிங்க. சரி அப்போ இட்லி ஊற்றி வச்சுக்கேன் பாரு, அது வெந்துச்சான்னு கொஞ்சம் போய் பாருப்போ. சரி நான் போய் பார்க்குறேன். நம்மளுக்குன்னு போட்டோன்னா இந்த காப்பி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாம். லைட்டாக இருக்கே இது, கொஞ்சம் காப்பி தூள் போட்டு குடிப்போம். அண்ணி. வாங்க எப்போ வந்தீங்க? நான் பார்க்கவே இல்லையே. 2 பேரும் குளிச்சிட்டிங்களா? வாங்க காஃபி குடிங்க. எனக்கு வேணா காஃபி, இவருக்கு மட்டும் கொடுங்க. இந்தாப்பா குடி, சூடாக தான் இருக்கு. கொடுங்க அண்ணி. சூடு போதுமா பாருப்பா, இன்னும் சுட வச்சு தரேன். போதும் நீ, போதும், கரெக்டாக தான் இருக்கு. சரி நீங்கள் காப்பி குடிச்சு டைனிங் டேபிளில் உட்காருங்க, நான் இட்லி எடுத்துன்னு வரேன். சரி நீ. அக்கா நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரோன்னே, இங்கே பக்கத்தில் இருக்குல்ல பிள்ளையார் கோயில், அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வரோம். கிளம்பணும் சாப்பிட்டு. அப்படியா? போயிட்டு வாடி, 2 பேரும் போயிட்டு வாங்க. போய் சாமி கும்பிட்டு வாங்க என்ன. சரிக்கா. நீயும் போய் உட்காரு, நான் டிஃபன் எடுத்துன்னு வரேன். இருங்க நானும் வரேன் உங்க கூட. இட்லியில் எடுத்துன்னு வந்து வைக்கணும்ல, எப்படி தனியாக வைப்பீங்க? ஏங்க சொல்லு பெரிய பொண்ணு. நீங்கள் போய் உட்காருங்க, நான் இட்லி எடுத்துன்னு வரேன். சாப்பிட்டு கிடக்கணும், கிளம்பி போயிட்டு வந்துடலாம். சரி வாங்கக்கா போகலாம். வா. பெரிய பொண்ணு சீக்கிரம் ரெடி ஆகணும், லேட் பண்ணிக்காத, கோயில் மூடிடுவாங்க சொல்லிட்டேன். நம்ம ஊர் கோயில் வேற 10 மணி வரையும் தான் இருக்கும். நீ வந்து லேட் பண்ணியிருந்தேன்னா நீ கோயில் போட மாதிரி தான். ஏங்க லேட்டில் பண்ண மாட்டேன், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் பாருங்க. சரி இன்னைக்காவது புடவை கட்டின்னு வரலாம்ல கோயிலுக்கு? புடவையா? புடவை கட்டுறதா இருந்தால் சாயந்தரம் தான் போக முடியும், பரவாயில்லையா? ஏம்மா நீ ஏதோ ட்ரெஸ்லயே வாமா, போ சீக்கிரம் வந்தா சரி. போய் உக்காருங்க, வரேன். ஏன் என்னடி பண்ற? இட்லி ரெடியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேங்க்கா. சரி பெரிய பொண்ணா அவங்க வீட்டுக்காரர் கோயிலுக்கு போறாங்களாம், இட்லி கொடும்போதில் அவங்களுக்கு சாப்பிட்டு போட்டோம். அப்படியா? சரி டக்கு 4 இட்லி 2 தட்டில் வை. 2 தட்டு எதுக்கா? அவங்க 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டுப்பாங்க. நான் எப்போ சொன்னேன் அப்படியே? ஏண்டி புருஷன் முன்னாடி ஒரே தட்டில் சாப்பிடுங்கடி, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கீங்க. ஒன்னும் சாப்பிட்டது என்ன? ஐயோ வேணாம், நீ 2 தட்டியே கொடு. இவ வேற ஒண்ணுமே தெரியாது இவளுக்கு. இரு நான் ஒரே தட்டில் வச்சு தரேன். இது ஏன் இன்னைக்கு அரை மெண்டல் மாதிரி பண்ணி நிற்கு? விடுடி, அவளோட ஆசை போல அது. ஒரு நாள் சாப்பிடுங்க. ஒருவேளை சாமான் தொலைக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுன்னு ஒரே தட்டில் வச்சு தருதோ? சரி இல்லையே இருக்கலாம். எங்கன்னா கொஞ்ச நேரம் அடங்குதா பத்தியா? இந்தாடி இப்படி குடுக்குறேன். இந்தாடி வாங்கிக்கோ, போய் சாப்பிடுங்க. கொடுங்க. மடமடன் சாப்பிட்டு போங்க, கோயில் 10 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கண்ணே. சரி. எக்கா நம்ம வேற கீதா வேற ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போலான்னு சொல்லி நின்றுமே, என்னாச்சு? இருடி முதல்ல அத்தை வீட்டுக்கு வந்து சேர்த்தோம், அப்புறமா இட்டுன்னு போலாம். நாளைக்கு கூட போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னைக்கு வீட்டு வெளில பார்க்க வேண்டியதுல வேலை இருக்குல்ல, நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம். அத்தை வரட்டும், அத்தை கிட்ட சொல்லிட்டு இட்டுன்னு போகலாம். ஆமாம் நீங்க சொல்றது சரிதான். அப்புறம் என்கிட்ட சொல்லாம எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு எதனா ஆடும். அவங்க வரட்டும், அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம். சரி நீ மதியத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கு காயெல்லாம் மட்டும் கட் பண்ணி கொடு, நம்ம என்ன செஞ்சிடலாம். சாப்பாடு முதல்ல செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பாடு செஞ்சுட்டாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. பசங்களாம் வேற வீட்டில் இருக்குதுங்க, என்ன சமைக்குதுன்னு தெரியலையே. பிரியாணி செய்யலாமாக்கா? ஏண்டி நைட்டு சாப்பிட்டதே நெஞ்சில் நிற்குதுடி எனக்கு. பிரியாணிலாம் வேணாம், வேற என்ன யோசி? வெஜிடேரியன். வெஜ் பிரியாணி செய்யணும். அப்போ உனக்கு பிரியாணி தவிர வேற எதுவும் தெரியாது போலையா? ஏக்கா பசங்களாம் இருக்குல்ல வீட்டில் சாப்பிடுங்கக்கா. எல்லாம் மீன் மேக்கர், பட்டாணி, கேரட், அது இது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெஜ் பிரியாணி செஞ்சு வச்சிடலாம். அப்படி சொல்றியா? அதுவும் நல்லதாக இருக்கும். கூட வந்து தயிர் பச்சடி வச்சுக்க வேண்டியதான், அதுக்கு காய போதும். சரி அதுவே செஞ்சிடலாம். சரி நான் அதுக்கு காயில் அரைக்கிறேன். வேற என்ன அரைக்கணும்னு எடுத்துன்னு வந்து கொடுங்க. 4 கேரட் எடுத்துக்கோ, 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோ, பட்டாணி உரிச்சு வச்சுடு. வேற என்ன வெங்காயம், தக்காளி, புதினா கொஞ்சம் எடுத்துக்கோ. சரி நான் போய் அரைக்கிறேன். அரிசி வேற ஊற வைக்கணும்டி, ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வை, பெரிய டம்ளர்ல. போதுமா? 2 போதும், இன்னும் 3 போடு. சரி. தயிர் வேற இல்லை வீட்டில். தயிர் வந்து இவனை போய் வாங்கி வர சொல்றியா? சதீஷ் அமுச்சு விடு கடைக்கு, தயிர் பாக்கெட் 2 பேர் வாங்கி வர சொல்லு. சரி வேற என்ன வேணுமான்னு அப்படியே பார்த்துக்கோங்க, சேர்த்து வாங்கி வர சொல்லிடலாம். வெளியே மழை வேற பெய்யுது போலடி, பார்த்து போயிட்டு வர சொல்ல அவனை. சரிக்கா. மழை என்ன சொல்லியிருக்காங்களா இந்த நியூஸ்ல? இப்படி பேஞ்சு கிடக்குது. ஆமா இன்னும் 2 நாளைக்கு நம்ம மழை இருக்கு போல போட்டுருந்தாங்களே நியூஸ்ல. நீ பார்க்கல? நான் எங்க இந்த நியூஸ்ல பார்த்தேன்? நானே பார்க்கல. பசங்க ஃபோன்ல போட்டு வந்து சொல்லிச்சுங்க, அப்பதான் தெரியும். இந்த மழை பெஞ்சாலே வேலை செய்ய தொட
மாட்டேங்குதாக்கா, ஒரு மாதிரி அச்சு பட்ட மாதிரியே இருக்கு உடம்புலாம், ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா. ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் அப்படியே நம்ம கடகடன்னு வேலை செஞ்சு தான் மற்ற வேலை. மற்ற நாள் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கிளைமேட்ல வேலை செய்யவே தோண மாட்டேங்குது. சரி போ, காய் யார போ, உட்காந்துனே யார. அப்படியே இஞ்சி பூண்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வேணும், அதுவும் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேன். சரி. குக்கர்ல செய்யறாமா டபரால செஞ்சலாமா? ஏண்டி டபராலே செய்யலாண்டி, அப்பதான் நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். போய் டபரா பார்த்து எடுத்துனாங்க, எந்த டபரால செய்யறதுன்னு. சரி எடுத்துனாரு. 2 டபரா இருக்கு, எது எடுக்கிறது தெரியலையே. என்னக்கா டபரா எடுத்துனாரன் கடாய் எடுத்துன்னு வந்திருக்கீங்க? கடாயை செய்ய போறோம். ஏண்டி அந்த பம்மை மேல 2 டபரா வச்சிருந்தேனே கழுவி, எங்கடி அது? எது? அந்த 2வது செல்ஃப்ல அதுவா? அங்க வச்சிருந்தது தான். எங்க அதுவா? அது வந்து நானும் பெரிய பொண்ணும் எடுத்து மேல் செல்ஃப்ல போட்டோம், ஒரு மூட்டையில போட்டு. மூட்டையில போட்டு ஏண்டி அங்க தூக்கி வச்சிங்க? ஆமா, இங்க இடத்த அச்சுன்னு இருந்தா தட்டுல வைக்க இடம் இல்ல, அதனால எதுக்கு வேஸ்டா இங்க இருக்கு, செய்யும் போது எடுத்துக்கலாம் மேல தூக்கி வச்சாச்சே. மேல தூக்கி வச்சிங்களா, போய் 2 பேரும் எடுத்துனாங்க அந்த டபராவை. அதில் தான் இப்ப சமைக்கணும். சரி பெரிய பொண்ணு கூப்பிடுங்க, போய் எடுத்துனாரேன். அவதான் கோயில் கிளம்பிருப்பாள் நேரம். சரி வர வரையும் காயெல்லாம் அறுத்து வைக்கலாம், வந்த நேற்று தருவா, அப்புறம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். என்ன நீ ஒவ்வொரு காயை கட் பண்ணி குத்து, நான் அப்படியே போட்டு செஞ்சேன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். காய் அறுத்துக்குன்னு இது அறுத்துக்குன்னு ஒன்று பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோ, 5 மணி ஆகிடும் சோறாக்கி முடிக்கவே. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அதான் கோயிலுக்கு போயிட்டாலே. சரி போ, மற்ற வேலைலாம் பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன கடையிலே புதுசாக செஞ்சு பார்க்கலாமா? கடாய் பிரியாணி. கடாய் பிரியாணியா? அது இல்லாமல் செய்வாங்க? ஆமாடி, நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட பெரிய கடாய் தான் இருக்குல்ல, இதுலேயே செஞ்சுலாம். புதுசாக நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. சரி நான் அப்போ கேஸில் வச்சு எண்ணெய் ஊற்றி இது பண்ணுறேன், நீ போய் வெங்காயம்லாம் அத்து டக்கு டக்குன்னு எடுத்து கொடு பார்க்கலாம். சரி காயில் ஃப்ரிட்ஜில் இருக்கு பாரு, எடுத்துக்கோ. அன்றைக்கி வாங்கி வந்து வச்சுமே, கொஞ்சம் காய் தான் இருக்கும், அந்த காயை போட்டு இன்னைக்கு செஞ்சிடலாம். சாயந்தரமா மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வரலான்னு எல்லாரும் போகலாம் மார்க்கெட்டுக்கு. சரி சரி, ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு வரலாம். சரி சரி, முதல்ல போய் இப்போ வேலையை பார்ப்போம், ஓடு ஓடு. வாமா, என்னம்மா வேணும்? அது ஒன்றும் இல்லை, அப்பா ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? பேசுனியா? பேசுனேன். இன்னைக்கு கூட்டின்னு போகிறதுக்கு வராராம். இன்னைக்கேவா? வந்து 2 நாள் தான் ஆகுது, இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை எக்ஸாம்லாம் வேறு வருது, படிக்கணும்ல, அதான். காலேஜில் கூட எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க இப்போயா வரும் எக்ஸாம்லாம்? ஆமாங்க ஐஏ எக்ஸாம் வருது, அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ போனால் தான் ரெடி பண்ண முடியும் எல்லாத்துக்கும். அப்போ சரி போகிறீங்களா? ஆமாம் போயிட்டு நான் எக்ஸாம் முடிஞ்சோன்னு கூட வரேன். எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் விடுவாங்க, அப்போ வரேன். என்ன சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அவளுங்கிட்ட சொன்னியா? இன்னும் இல்லை அவங்களும் இன்னும் ஏந்துக்கவே இல்லை. மணி 8 இன்னுமா தூங்கினு இருக்காளுங்க அவளுங்க. நைட்டு தூங்குனதே லேட்டு தான், கதை பேசினே இருந்தாளுங்களா, தூங்கவே இல்லை. அப்படியா? ஏன் நேரத்துக்கு தூங்கு, நேரத்துக்கு ஏந்துக்கலாம்ல? நீ அவ கூட சேர்ந்து பேசினிருந்தியா? நீ அது சொல்லியிருக்கலாம்ல தூங்கு முடியுன்னு. என் பேச்சு எங்கத்த கேட்குறாளுங்க? 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா இருக்கும்போல சண்டை தான், சண்டை சண்டை சண்டை. ஆமாம், அவளுங்க என்ன நேரமும் சண்டை தான் போட்டுன்னு இருப்பாளுங்க, எனக்கே தலைவலி வந்துடும். இந்த வீட்டை நீ ஒரே பண்ணா போயிட்ட, அதனால நிம்மதியாக இருக்க. உன் கூட அண்ணன் தம்பியை தங்கச்சி இருந்தாங்கன்னா அப்போ தெரிஞ்சிருக்க உனக்கு. நீ அந்த மாதிரி தான் சண்டை போட்டு இருந்திருப்ப. ஆமாம் ஆமாம், நல்ல வேலை நான் தப்பிச்சேன். இருந்தாலும் அதுவும் ஒரு ஜாலியில் அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் கூட இருந்தேன், ஜாலியாக விளையாடின்னு இருக்கலாம். தனியாக அந்த போரும் அடிக்கும்ல. எனக்கு தான் ஆடு மாடு கோழிலாம் இருக்குல்ல, அது கூட தான் விளையாடின்னு இருப்பேன். அப்படியா? நானும் சின்ன வயசில் வீட்டில் இருக்கும்போது அதான் பண்ணின்னு இருப்பேன். ஆடு மாடு கோழிலாம் எனக்கு ஃப்ரெண்டுங்க, அதுங்களுக்குலாம் பேர் வச்சு அதுங்க கூட தான் சுற்றி நிற்பேன், அதுங்க கூட தான் விளையாடின்னு இருப்பேன். நீயும் அப்படியே என்ன மாதிரியே இருக்க, அதான் அப்பாவும் சொல்லுவார். அத்தை அப்படியா? நான் எதனா ஹெல்ப் பண்ண, மற்ற எதனா வேலை இருந்தால் சொல்லுங்கள், செய்கிறேன். இல்லைம்மா வேணாம் பரவாயில்ல அத்தை, சொல்லுங்கள். வேலை செய்யாமல் இருக்கல, போர் அடிக்குது எனக்கு வேறு. அப்படியா? என்ன வேலை கொடுக்கலாம்? சரி, வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மாப் போடுறியா? வீடு நான் பெருக்கிட்டேன், மாப் மட்டும் கொஞ்சம் போடணும், போட்டுறியா? சரிங்க அத்தை, போடுறேன். இந்த மாப்பு சோப்பு தனியாக அங்கெல்லாம் வெளில வச்சிருக்கேன் பாரு, கது பக்கத்துலேயே இருக்கும், எடுத்துக்கோன்னு. சரிங்க அத்தை. ஏக்கா என்னடி? உருளைக்கிழங்கு இல்லை அங்கே. உருளைக்கிழங்கு இல்லையா? சரி வேற என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு பேப்பரில் எழுது, சதீஷ் அமிச்சு வாங்கிட்டு வர சொல்லலாம். சரி.